ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. முதலாவது பேதுரு அவருடைய 2ஆம் நிருபத்தில் எழுதும்போது ஒரு காரியத்தை he want to stress something special to the church. சபை மக்களுக்கு, சபைக்கு ஒரு காரியத்தை எச்சரிக்க விரும்புகிறார். கடைசி நாட்களில் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் எழும்பி தங்கள் சுய இச்சையின்படி நடந்து. அது மாத்திரமல்ல, அவங்க கேட்பாங்களாம். என்ன கேட்பாங்களாம்? அடுத்த வசனம் சொல்லுது, அவர் வருவாருன்னு சொன்னாங்களே, ஏன்பா இன்னும் வரல? சொன்ன பரிசுத்தவான்களெல்லாம் மரித்து போனார்கள், எல்லாம் அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் மாறலாம் இல்லை, நீங்க பாருன்னு இப்படி கதை விட்டே தெரியுறீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள் என்று எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பேதுரு அதை எழுதி வைத்திருக்கிறார். எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், பரியாசக்காரர் எழும்பி. இந்த கடைசி நாட்களில் பரியாசக்காரர் எழும்புவார்கள். அவங்க ஏன் எழும்புகிறார்கள் அப்படின்னா, தங்கள் சுய இச்சையின்படி நடக்க. திருச்சபை இன்றைக்கு the Satan want to dilute the truthfulness of the church. சபைக்குள்ள இருக்கிற சத்தியத்தை அவன் நீர்த்து போக பண்ணபடி, அவன் நீர்த்து போக பண்ணுகிறது மாத்திரமல்ல, சபையினுடைய காரியத்தை தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லாதபடி, தேவன் விரும்புகிற நன்மை இல்லாதபடி, தேவனுடைய சித்தம் நிறைவேற்றக்கூடாதபடி இவனுடைய திட்டத்தை சபைக்குள்ள புகுத்தி தேவனுடைய சித்தத்தை நீர்த்து போக பண்ணுகிற, அல்லது எழுப்புதலை நீர்த்து போக பண்ணுகிற, அல்லது தேவனுடைய வருகையை தாமதிக்க நினைக்கிற இவனுடைய திட்டம். அப்ப கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் எழும்புவார்கள். பரியாசக்காரர் இன்னைக்கே சபைக்குள்ள இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்க? பரிசுத்தத்தை பத்தி பேசினா அவங்கள பத்தி அவ்வளவு கமெண்ட்ஸ். பரியாசம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள் எழும்புவார்கள். இப்படி எழும்புகிறவர்களை நாம் அவங்கள உற்று கவனிச்சிங்கன்னா, அவங்க சுய இச்சையின்படி நடப்பார்கள். விபச்சாரம் நல்லது, போதை வஸ்துக்கள் நல்லது, குடிப்பது நல்லது என்றெல்லாம் பிரசங்கிப்பார்கள். ஆனால் தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை, தேவன் விரும்பாதது, தேவன் அருவருக்கிறது என்றெல்லாம் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் செய்தால் ஒன்றும் இல்லை என்பதைப் போல இந்த கடைசி நாட்களில் பரியாசக்காரர் இடம்பி நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலம் இந்த காலம். இன்னைக்கு ஜனங்களிடத்துல கடிதம் பேசி பாருங்க, ஜனங்கள் உடனே சொல்லுவாங்க, அந்த சபையில அவர் அப்படி பேசுறாரு, நாங்க அங்க போயிடுவோம், உங்ககிட்ட வரமாட்டோம். அப்போ நான் போறது மட்டும் இல்லை, நானும் 4 பேரை கூட்டு போயிடும். போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ அங்க போ, அங்க அவங்க சொல்ற உபதேசத்துல நிலைத்திரு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு உன்னை சந்திக்க கர்த்தர் கிருபையும் தயவையும் தந்தாருன்னா உன் நிலைமை எப்படி இருக்குன்னு அன்னைக்கு பார்த்து சொல்லுவோம். கர்த்தருடைய ஆவியானவரை, கர்த்தருடைய ஜனத்தை, கர்த்தருடைய சத்தியத்தை, தேவனுடைய திட்டத்தை விட்டு வடிவிலகி போக பண்ணுகிற பிளான், அவன் பிசாசு அந்த பிளான் வச்சிருப்பான். அப்ப கடைசி நாள்ல பரியாசக்காரர் எழும்புவாங்க. எழும்பி இதெல்லாம் வாக்குத்தத்தம் சொன்னாரே, என்னாச்சு? அந்த வாக்குத்தத்தம் சொன்னார நடந்துச்சா? இதை சொன்னார நடந்துச்சா? சமீபத்துல ஒரு தம்பி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறான், ஆண்டவர் ஒரு கடங்காரன் வரான் சபைக்குள்ள, அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனுக்கு விடுதலை தருவாரா? சொன்ன தருவார்ல. ஐயையே, நீங்க வேற, எத்தனை பேருக்கு தான் அவர் விடுதலை தருவாரு?
அவர் நான் ரிசர்வ் பேங்க் வச்சு நடத்துறாரு. அவர் 1, 2 பேருக்கு தருவாரு. மீதி எல்லாம் நம்ம தான் விசுவாசிகள் தான் பார்த்து செய்யணும். அப்ப அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய அதிகாரத்தை, தேவனுடைய சர்வாயுதத்தை, சர்வ வல்லமையை குறைத்து மதிப்பிடுவது. தேவனுடைய சர்வ ஆயுதத்தை, சர்வத்தையும் குறைத்து மதிப்பிடுகிற காரியம் இன்றைக்கு சபைக்குள்ள பெருகி இருக்கிறது. ஹீலிங் இல்ல, சுகம் இல்ல, பலன் இல்ல, ஆரோக்கியம் இல்ல, நன்மை இல்ல. சிலர் சொல்றாங்க, ஐயா நம்ம ஆண்டவரை தேடணும். அதெல்லாம் ஒரு அளவு தான். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அவரால் இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தை இன்றைக்கு சபைக்குள்ள தாராளமாய் பார்க்க முடிகிறது. அவங்க சொல்றாங்க, போகணும் பாஸ்டர், ஜெபிக்கணும் பாஸ்டர், எல்லாம் பண்ணணும் பாஸ்டர். போக முடியலன்னா போக முடியாத சூழ்நிலை வந்தது, என்ன பண்ண முடியும்? அப்புறம் நம்ம வீட்டில் உட்காந்து ஆராதிக்கிறோம். வீட்டில் உட்காந்து நீ ஒழுங்கா ஆராதிப்பியா? நீ எப்படி ஆராதிப்ப? உன்னை பற்றி தான் தெரியுமே. சபைக்குள்ள போனாலே ஒரு பாக்கெட்டு நிறைய எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் குறிக்க போற. ஒரு சபையில ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டம் நடத்தி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அந்த சபையார், அது ஒரு அபிஷேக கூட்டம். ஒரு பெந்தேகோஸ்தே நாள்ல வந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஒரு அபிஷேக கூட்டம், அதெல்லாம் நடத்தி முடிச்சு அனுப்பிட்டாங்க. அது ஒரு ஸ்கூல்ல ஒரு ஒரு சின்ன கிரவுண்ட், அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சின்ன கிரவுண்ட்ல அவங்க கொடுத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை அந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகும். ஞாயிற்றுக்கிழமையில அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. வாங்க பாஸ்டர் அந்த கூட்டத்தை நடத்துங்க, நம்ம கிட்ட இருக்கிற இடத்த பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட்கள் விசுவாசிகள், நான் சொல்றது வெளியாட்கள் அல்ல, அந்நியர்கள் அல்ல, அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள். அந்த ஊழியக்காரர் எங்களிடத்துல, அந்த ஓனர், அந்த ஸ்கூல் ஓனர் எங்களிடத்துல அவர் சொன்ன வேதனையான சம்பவம் தான் எங்க இருதயத்தை மிகவும் வேதனைப்படுத்தின. அவர் சொன்னாரு, பாஸ்டர் அபிஷேகம் கூட தான் நடந்துச்சு நேத்து. ஆமா, அப்புறம் எப்படி பாஸ்டர் மல்லாட தோலா கிடக்குது? இந்த வேர்க்கடலை தோல், அவ்வளவு தோல் கூட ஆள்றோம். வேர்க்கடலை அவ்வளோ வேர்க்கடலையை வாங்கிட்டு அவங்க என்ன பார்க்குக்கு வந்தாங்களா, பீச்சுக்கு வந்தாங்களா, வேற எதுக்கு வந்தாங்க? அவ்வளோ சாப்பிட்டுட்டு வேர்க்கடலை தோலை போட்டிருக்காங்க, மல்லாட தோலை போட்டிருக்காங்க. அதை பார்த்தா எங்களுக்கு ஏண்டா கூட்டம் நடத்த நம்ம இடம் கொடுத்தோன்னு பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேக்கெட், லேஸு, அது இது நிறைய பேக்கெட்ஸ், சாப்பிட்டு போட்ட பேக்கெட்ஸ். எங்க ஆயமாக்களை 3 பேரை கூப்பிட்டு 3 பேரும் 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த கிரவுண்டை க்ளீன் பண்ணியிருக்காங்க. அள்ளி எல்லாத்தையும் கொட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்க. பாஸ்டர் அடுத்த முறைலாம் என்கிட்ட கேட்டுறாதீங்க, நான் தரமாட்டேன். ஒரு அபிஷேக கூட்டம் நம்ம சபை கேம்பஸில், நம்முடைய ஸ்கூல் கேம்பஸில் நடக்குது. நான் பெரிய சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த சந்தோஷத்தெல்லாம் மண்ணள்ளி போட்டீங்க. அவர் எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறார், எல்லாரும் பொதுவாக அவர் சொல்கிறார். இப்போ இதை வெளி மக்கள் பார்த்தா பரியாசம் பண்ண மாட்டானா? சினிமா தேட்டர் மாதிரி இருக்கு. சினிமா தேட்டரில் கூட இந்த அநியாயம் நடக்காது, ஆனால் இங்கே நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தை தெரிவித்தார். இன்னைக்கு சபைக்குள்ள அப்படிதான். சபைக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, சபை ஆராதனை முடிஞ்ச உடனே கிளீனிங் ஒர்க் நடக்கும். எங்க சபை சின்ன சபையில அந்த கிளீனிங் ஒர்க்கை பண்ணியிருக்கோம். சபை சின்ன சபை தான். ஒரு 20 பேர் 25 பேர் வர சபையிலேயே நாங்கள் கிளீனிங் ஒர்க் நடத்துவோம். ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாயெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு கிடக்கும், சாப்பிட்டு போட்ட பேக்கெட் கிடக்கும், சாக்லேட் பேப்பர் கிடக்கும், எல்லாம் கிடக்கும். சில பிள்ளைங்க யூரின் போயிருக்கும். எல்லாம் அப்படியே கிடக்கும். நீங்க பாருங்களேன், சபைக்கு வராங்களா இல்லை வேற எங்க வராங்க? ஒரு பிள்ளைய பெட்ல படுக்க போகும்போது கூட அந்த பிள்ளைக்கு யூரின் போயிடாம இருக்க என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சபைக்குள்ள வரும்பொழுது
கை குழந்தெல்லாம் ஒன்றும் வரல, எல்லாம் 3 வயசு 4 வயசு பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைகள் எப்படி வளர்க்குறாங்கன்னு பாருங்க. அப்ப சபைக்குள்ள பரிசுத்தத்தை, இப்ப சபைக்குள்ள தேவனுடைய அன்பை ருசிக்க வராம சண்டே கிளாஸ்க்கு அனுப்ப சொன்னா அனுப்புறது இல்லை. மற்ற பிள்ளைகள் அந்த வெளியில ரட்சிக்கப்படாதவங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் வந்து உட்காந்துருக்கும் சண்டே கிளாஸ்ல. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் போகாது. அங்க போனா அது சாப்பிட்ற லேசை யாராவது நான் சொல்றேன், நல்ல வயிறு முடக்க சாப்பாடை கொடுத்து வீட்டில இருந்தே கொடுத்து கூட்டு வா. நீ வர்றது 7 மணி ஆராதனைக்கு வந்தீங்கன்னா 7:30 8 மணிக்கு தான் வர்ற. அரை மணி நேரத்தில் ஆராதனை முடிஞ்சிடும். அது நல்ல ஊட்டச்சத்தை கொடுத்து கூட்டு வா. அரை மணி நேரத்தில் ஒன்றும் பசி எடுத்துக்காது, சொல்றது உண்டு. அப்ப சபைகளுக்குள்ள, சபைக்கு நடுவில் பிசாசு என்ன மாதிரி ஒரு அருவருப்பு, ஒரு 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 பரிசுத்த குலைச்சல், ஒரு ஒரு தேவனுடைய சத்தம், தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியாம அப்படி போட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தொடச்சி காய வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்ப அடுத்த வார ஆராதனை, அடுத்த நமக்கு இருக்கக்கூடிய ஜெபங்கள் இதற்கெல்லாம் பயன்படுத்தணுமேனு அக்கறை நமக்கு தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, பரியாசக்காரர் எழும்பி இச்சைகளை அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை நம்ம கேட்டோம், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீங்க எப்படி என்ன தப்புன்னு சொல்லலாம்? சிலர் எனக்கு தெரியும், பயங்கர டாப்ல இருந்த சிலர் டமாலு சரிஞ்சு கீழே விழுந்தாங்க. ஆனா இப்போ மறுபடியும் அது கொஞ்சம் ஏறி, கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. அவருடைய வாழ்க்கையை பாருங்க. நம்ம ஆட்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் எத்தனை மணிக்கு கல்யாணம் பண்ண என்ன? இப்போ பைபிள்ல இருக்க அது தாவீது நிறைய கல்யாணம் பண்ணார்ல, சாலமோன் நிறைய கல்யாணம் பண்ணார்ல. புதிய ஏற்பாட்டில் சபையை நடத்துக்கிறவன் இப்படிதான் இருக்கணும்னு இருக்க, அது புதிய ஏற்பாட்டில் இப்போ எல்லாம் அது சாத்தியப்படாது. பாஸ்டர் சொல்றாரு, யாரும் செய்யாத தப்பா நான் பண்ணேன், யாரும் செய்யாத தப்பா நான் பண்ணலையே. சபையை விட்டுட்டு இவரை விட வயசு மூத்தது அந்த அம்மாவை கூப்பிட்டு போயிட்டாரு. அது லண்டன் கூப்பிட்டு போறேன்னு சொன்னோடனே போயிட்டாரு. மும்பை போய் மும்பையில தான் நம்ம லண்டன் போயிடலாம். அந்த பொம்பளை ரொம்ப விவரமானவ. இவங்கிட்ட பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு மும்பையில் விட்டுட்டு அவ கிளம்பிட்டான் லண்டனுக்கு. இவன் அங்கே ஒரு 2 மாதம் அலைஞ்சு தெரிஞ்சு அவளதெல்லாம் தேடி அவ கடைசியில் லண்டனில் இருக்கிறேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு டென்ஷனாகி வீட்டுக்கு வந்துட்டான். இருந்த சபையும் போச்சு. அப்போ சபையில் இருக்கக்கூடிய ஸ்தாபன தலைவர்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏப்பா இப்படி பண்ணியிருக்கிய, சபையை விட்டுட்டு மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு நீ எங்கே போன? பாச யாரும் பண்ணாதையா பண்ண, நான் அவன் பண்ணுறது தெரியல, நான் பண்ண தெரிஞ்சு போச்சு. இப்போ லண்டன் போயிருந்தா இப்படி கேட்பீங்களா என்ன? அவன் கேட்குறான், தான் பாவம் செய்தேன், தன் பாவத்தினால இப்படி ஒரு பெரிய அழிவு ஒரு சபை மக்கள் விடப்பட்டிருக்கிறது, தான் குடும்பத்தில் இவ்வளோ பாதிப்பு, அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இதான் பரியாசக்காரர்கள். பரியாசக்காரர் அதை பார்த்துல எனக்கு தேவை என் இச்சை நிறைவேறணும். குடிக்கணுமா, வேசித்தனம் பண்ணணுமா, விபச்சாரம் பண்ணணுமா, அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, என் இச்சை நிறைவேறணும். அதுக்கு நான் வந்து என்ன வேணா செய்வேன். பைபிளுடைய வசனத்தை விட திருப்பி அப்படி திருப்பி போட்டு பேசுவேன். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நடுவில் சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமான கூட்டமாய் நாம் காணப்பட வேண்டும். சத்தியத்தின்படி வழிநடத்தப்படுகிற ஒரு கூட்டமாய் காணப்படணும். சத்தியத்துல நிலை நிற்கிற ஒரு கூட்டமாய் காணப்படணும். சத்தியத்துல நாம் வளர்ந்து பெறுகிற ஒரு கூட்டமாய் காணப்படணும். சத்தியம் நமக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்துதான் நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் நமக்குள்ள குடியிருந்து நம்மை வழி நடத்தணும். இந்த கிருபையை நம்ம ஒரு நாள் இழந்துடக்கூடாது.
அந்த சத்தியத்துக்குள்ள வளர்கிற கிருபையை, சத்தியத்துக்குள்ள வளர்கிறத நாம் விட்டுவிடக்கூடாது. வேத வசனங்களை அறிகிற அறிவு நமக்குள்ள பெருகி சத்தியத்துக்குள்ள நிலை நிற்கணும். இன்னைக்கு வேத வசனங்களே வாசிக்கிறது இல்லை, வேத வசனங்களே எடுக்கிறது இல்லை, வேத வசனங்களே கிடையாது. ஏதோ ஒரு வாக்குத்தத்தம், ஏதோ ஒன்றை எடுத்து அதை வைத்து டெவலப் பண்ணி அப்படி போய் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வில் பரியாசக்காரர் வருவார்கள். அவர்கள் தங்களை சுய இச்சையின்படி அவர்களும் நடப்பார்கள், நம்மையும் நடக்க சொல்லுவார்கள். அவங்க பல கேள்விகளை கேட்பாங்க. ஆனாலும் தேவனுடைய சத்தியம் மாறாதது. அதுதான் பேதுரு சொல்றார். சிலர் சொல்லுகிற தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் இவ்வளவு 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 பொறுமையா அவர் தந்தல் இவ்வளவு பொறுமையா இருக்கிறார். நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளைகள் நம்முடைய தேவனை பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். அவர் காட்டும் சத்திய பாதையில் நடப்போம். உங்களுக்கு பிரசங்கத்தில் யார் பிரசங்கத்திலேயாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உடனே வசனத்தை வச்சு பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வசனத்தின்படி நாம் எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய வாழ்வில் இதெல்லாம் இருக்கு, சரி பண்ணிக்கணும், சரி பண்ணுங்க. அப்பதான் அவர் வரும்பொழுது நாம் அவரை சந்திக்க முடியும். இல்லை என்றால் அவர் வரும்பொழுது நாம் ஓடி போய் ஒளிய வேண்டியது இருக்கும். எப்படி ஆதாம் ஏவாளும் ஒளிந்தார்கள், அப்படி இந்த காலவேளையில் நாம் சத்தியத்தில் வளர்கிறோம் என்று பெயர் பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென்.